எங்களுடைய ஆலயம் சிறியதாக இருந்தாலும் எங்களுடைய கண்ணகி தாயாரின் அற்புதங்கள் மிகவும் பெரியதாக இருக்கின்றது. இந்த பக்த அடியார்களிட்ட காணிக்கைகள் மிகவும் தாயாருடைய பாதத்திலிருந்து 16 அடி உயரம் வரையிலான அந்த குவியல் சில்லறை மணிகள் அங்கே காணப்படுகின்றது. சித்தாண்டி, குளக்கட்டாங்கேரி, சந்துவலி, கோழிமடு, ஊர்பந்தல் சொல்லி அந்த சீலை கொக்கொட்டிய மரத்தை துளைச்சிட்டு பூமாதேவியில துளைச்சிட்டு போய் லாவான வேடனம் திறம்படிக்கு வேடனும் தேன்பட்டி இந்த பகுதியால் வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. எங்களோட சேனலில் நேற்றைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இலங்கையில் எல்லா இடங்கள்லையும் கண்ணகி வழிபாடு இருந்தாலும் வித்தியாசமாக காட்டுக்குள்ளே ஒரு கண்ணகி அம்மன் வழிபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ காண்பிச்சிருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே திரண்டு வந்திருந்த அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது அப்படியே எல்லாருக்குமே மெய்சிலிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிலத்துக்கு கீழே 16 அடி அம்மனுக்கு மக்களால் செலுத்தப்பட்ட காணிக்கைகள் குவிந்து காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் அந்த ஒரு வீடியோவில் காண்பிக்கல. என்ன சொன்னால் அதோட சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களை வரலாறு அப்படி திரட்டி உங்ககிட்ட சொல்லியிருந்ததுனால இதை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் சேரணும். ஆகையினால இது ஒரு தனி வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காமே இந்த ஒரு ஸ்டோரியை வச்சுக்கொண்டு இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்காக காண்பிக்க போகிறேன். ஆகையினால நாங்கள் நேற்றைய வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நான் அந்த வீடியோக்கான இன்ட்ரோ நான் இதில் கொடுத்து போடுறேன். என்ன சொன்னால் மிக இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரியை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ஒரு தலையாய கடமை இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்து நாளைக்கு உங்களுடைய தலைமுறைக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நிறைய வரலாற்று ரீதியான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. முக்கியமாக 16 அடி நிலத்துக்கு கீழே குவிந்து கிடக்கும் பணத்தை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த கோராவளி அம்மனை பற்றின வரலாறு சொல்ல முடியுமா? கோராவளி அம்மான்ற வரலாறு நீங்கள் கேட்கும்போது சபையில் இருக்கும் குருமுதியவர்களுக்கும் நன்றி. கோராவளி அம்மாள் வந்த வரலாறு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட இந்தியாவிலே வடமதுரை அழிச்ச மகாபத்திரி என்று மதுரை நகரை அழித்து கோராவளிக்கு வந்த போது வற்றாப்பழ துறைமுகத்தார் இறங்கி இப்படி நம்மளோட கண்டி நகர் மாத்திர கொழும்பு நகர் சுற்றி இப்படி நம்மளோட இந்தியாவில் செட்டிபாளையம் இப்படி இருக்கும் இந்த பகுதியில் எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு காட்சிகளை காட்டி கண்ணையமன்ற காட்சிகளை காட்டி மாரியமன்ற காட்சிகளை காட்டி காளி வரலாறு இந்த காட்சியெல்லாம் காட்டி வந்தபோது வந்தாரமுனைக்கு களையாறி போது வந்தாளத்தில் கொம்பு விளையாட்டு நடக்கும். செஞ்சேலி வடசேலி என்று கொம்பு விளையாட்டு நடக்கும். அந்த கொம்பு விளையாட்டு நினைக்க மாரட செம்மனாக காட்சி அடைச்சாங்க. மாரடவனோட அவங்க விளையாடி ஒன்று கேட்டாவும் எந்த கொம்பு மகரே வெற்றி என்று செஞ்சலி அண்ணாக்குள்ள அவரோட தோத்திரத்தை வரலாறு காட்டினார். அவரோட தச்சுருவத்தை காட்டினார். ஓஹோ, இது ஒரு கண்ணையம்மன் அந்த வரலாறுல இருந்து அப்போ அவங்க பார்த்தாங்க இது ஒரு கண்ணையம்மன் நமக்கு ஒரு காட்சி புரிஞ்சிருக்கு. இந்த அதில் வந்தாரமுறையில் வந்தகளையாரி அதை ஆதரித்தாங்க. ஆதரிக்கும் போது அதில் பெரிய கூக்குரல்களும் அங்கே அதை பெரிய பிரச்சனைகள் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கு. இது பார்த்தா இதுவும் பெரிய இடத்தும் சரி நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு போட்டு இப்படி சந்தனமன வார பகுதியால் அல்லப்பத்துகளால் விழுந்து கோராவளி என்பது அரைச்சகல்லுக்கு அதில் ஆலயாமடு மண்டலத்தில் நீராடி இருக்கும்போது வேடங்குடியிருப்பு வேடனும் லாவான வேடனும் திறம்படிக்கு வேடனும் தேன்பட்டி இந்த பகுதியால் வந்தாங்க. அவங்க வரும்போது 2 பெண்கள் நீராடுறாங்க. அவங்கள ஆடையில எடுத்தாங்க. எங்களை திருமணம் செய்யணும்னாக்குள்ள அவங்க அதுக்கு காட்சி கொடுக்கல. அவள் மகாபத்திரி பத்தினியாக மாறினாங்க. என்னடா இது இப்படி ஒரு வரலாறு நமக்கு கிடைச்சிருக்கு என்று போட்டு அந்த சீலை எடுத்து கொக்கொட்டிய மரத்தில் கொண்டு வச்சாருங்க. கொக்கொட்டிய மரத்தில் வைக்கும்போது அந்த சீலை கொக்கொட்டிய மரத்தை துளைச்சிட்டு பூமாதேவியில் துளைச்சிட்டு போய் அப்போ பார்த்தாரு, ஓஹோ இது ஒரு கண்ணையம்மன் தான் நமக்கு காட்சி புரிஞ்சிருக்கு.
இந்த அவரது கத்தைக்குள்ள ஒரு கொத்து பந்தல் ஒன்று போட்டு அமைச்சு அவர் இருந்தாங்க. உறவு வேடங்குடியிருப்பு என்ற இடத்துல வந்து தான் அவங்களோட குடியிருப்பு. அப்போ அவர்கிட்ட போய் சொன்னாங்க, அவர்கிட்ட இந்த பெண் பிள்ளைகிட்ட போய் சொன்னாங்க, இப்படி ஒரு காட்சியை கண்டு வந்திருக்கேம்மா, என்னம்மா செய்யணும், அவருக்கு ஒரு பேர் சூட்டணும். நான் அவள் சொன்னாவு, என் பேர் வந்து போரவள்ளி, போராவளி அம்மாள் அண்டு நாம் பேர் சூட்டணும். போராவளி அம்மாள் பேர் சுட்டி அவர்கள் உறவு இந்த வையாசி திங்கள் அண்டு இந்த நோறுப்பு சடங்கையும் இந்த குளித்திலையும் பாடி இந்த வீடங்க 3 பேரும் வந்தாங்க. வரும்போது அவர்களுக்கு கொஞ்சம் வறுமைகள் ஏற்பட்டது. இந்த வறுமைகள் ஏற்பட்ட உடனே இதை நாம் கொண்டு இந்த மாந்திரியா ஆத்தங்கரை கங்கால வந்து ஒரு கோடியார் இருக்காரு, சின்ன கந்தன் குரலை அண்டகா குரலை. அவர்கிட்ட கதிர் உறக்கும் போது நான் இப்படி ஒரு ஆலயம் ஒன்று இருக்க கூடியாரு, இதை வழி நடத்துங்க என்று அவர்கிட்ட பாரம் கொடுத்தாரு. அவர் வந்து பார்த்தாரு, நமக்குரிய ஒரு ஆலயம் தான் இது சரியென்று விட்டு அந்த வரிசையை அவர் ஒரு வரவையை நேரிடம் பண்ணி சொன்னார். இந்த வெள்ளாமையை பற்றி நான் உனக்கு இந்த நோறுப்பு கொண்டு தருவனம்மா, இந்த பட்டி பாலை கறந்து விட்டு பாலாம அந்த இடத்துல போரகலிமோடு ஆம்பளையும் சந்துவழி பொன்புளையும் சந்துவழி பொம்பளையைத்தான் கல்யாணம் செய்தது. கல்யாணம் செய்யும்போது அடிப்படையாக அந்த வரலாறுலேயே வந்து கொண்டிருந்தது. அந்த பெண் மாப்பிள்ளை அவங்க பிரியாதபடிக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்போ ஆணடியும் இது பெண்ணடியுமாகத்தான் இந்த பெருமாறும். அப்போ அந்த பந்தல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். செட்டிபாளையம் அந்த இடத்துல ஒரு புலவறிஞர் காட்சிக்கு வந்தவர் வந்து பார்த்தார். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பார்கள் 1956ஆம் ஆண்டு ஒரு காவியம் ஒன்று இயற்றினார். அந்த காவியம் ஒன்றை இயற்றி கிராஞ்சந்தியில் பாடும்போது அப்போ அந்த காவியத்தை நம்மளோட மேகநாதன் ஐயாவை போகிற ஐயர் மாதிரி இதில் புனச்செலுத்தினாங்க. அவங்களும் பாடினாங்க. 8க்கும் 16 கோணத்துக்கும் இந்த பந்தரையில் அமைச்சு கொடுத்தாங்க. இதான ஐயா வரலாறு. இருந்தும் எங்களோட பிரதம ஒரு அவரை விட்ட வரலாற்றை சில தொடரலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆலயாமடுவிலே குளித்து கொண்டிருக்கும் போது சிலம்பு சீலைகள் எல்லாம் கலட்டி வைத்து அவர்கள் குளிக்கும்போது அந்த வேடங்குடியிருப்பு வேடன் 3 வேடர்கள் அந்த சீலையையும் சிலம்பையும் எடுத்துக்கொண்டு பொக்கட்டிய மரத்தடியில் அந்த போர் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் ஒழித்ததாகவும் அவர்கள் திரும்பி நீராடிவிட்டு வெளிக்கிறங்கி பார்க்கும்போது அவர்களோட உருமானமும் அந்த அவங்கள அவங்க காலுக்கு போகிற சிலம்பும் காணாமல் போனதை கண்டு இவர்கள் 3 பேரர்களும் வெளியால் வந்தார்கள். கல்யாணம் எங்களை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் அப்படி செய்ய இயலாது, நாங்கள் தேவ கன்னியர்கள் என்று சொல்லவன் அவர்கள் விடவில்லை. அவர்கள் உடனே அந்த கன்னியல் வந்து தனது சீலையையும் அந்த சிலம்பையும் கைப்பற்றி உடனே ஒரு சிலம்பு இந்த அம்மனுடைய ஆயுதங்கால் மண்டபத்துக்குள்ளே போனதாகவும் அந்த கொக்கட்டிய மரத்தடியில் உள்ள ஆயுதங்கால் மண்டபத்துக்குள் போனதாகவும் அந்த இடத்திலே 2 கன்னியர்கள் மறைந்து விட்டார்கள். ஒரு கன்னிதான் அந்த போருக்குள்ளே பூண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் வேடர்கள் தான் இந்த ஆலயத்தை பொத்துப்பந்தல் போட்டு வழிபட்டு வந்ததாகவும் ஒரு போலியார் அவர் சொன்ன மாதிரி அந்த போலியாரின் பிள்ளைகள் இந்த கோயிலை அந்த வேடுவர்களின் வறுமை காரணமாக அவர்களிடையே கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து பூரணத்தி அதாவது வைகாசி திங்களில் அம்மனுக்கு விழா எடுத்து அவர்கள் செய்ததாகவும் தான் இந்த ஆலயத்தின் வரலாறு சொல்லப்படுகின்றது. அப்ப ஏன் இன்னமும் வந்து இதை பெருசா கட்டையெல்லாம் இருக்கு? என்ன காரணத்தால கட்டாம இருக்கு?
அம்மனின் அந்த பூண்ட அந்த அம்மனின் சிலம்பும் அம்மன் மறைந்த இடத்திலேயும் அவர் அந்த கொக்கட்டியம் போர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் அவருக்கு ஆயுதங்கள் மண்டபத்தை தானே அமைத்ததாகவும் ஒரு அந்த புலவரின் கலவில் வந்து காட்டியதாகவும் அதன் பிறகு இங்கே அதாவது சீமெந்து கட்டிடங்கள் அமைக்கும் போது அந்த நீர் பெருக்கெடுத்து வந்து அந்த கட்டிடங்களை உடைத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அதே வரலாறு தான் அந்த முன்னுக்கு இருக்கின்ற அந்த அந்த ஆலயத்தை உடைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு ஒரு தரம் இங்கே சீமெந்து போட்டு கட்டிடம் கட்டுவதில்லை. ஆண்டுக்கு ஒரு தடவை அதாவது வைகாசி திங்களிலே வந்து அந்த விழாவை ஊர் மக்களாக சேர்ந்து சித்தாண்டி முரக்கட்டாஞ்சேரி சந்துவலி கோழிமடு ஊர்பந்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊர்பந்தலும் அதிலே சந்துவலி ஒரு பகுத்துவாரும் கோழிமடு ஒரு பகுத்துவாரும் இந்த கொக்கட்டியம் போரிருக்கின்ற ஆதிக்கமான தாய்ப்பந்தலை செய்து வருகின்றார்கள். மற்ற பந்தல்களை கிண்ணியடி முறாபோடை சித்தாண்டி முரக்கட்டாஞ்சேரி என்ற பந்தல்கள் கிடான் என்ற பந்தல்கள் இருக்கின்றது. ஆதிக்கமான பந்தல் இந்த தாய்ப்பந்தல் தான். அந்த ஆயிரங்காண்டு மண்டபம் இருக்கின்ற அந்த காரணத்தினால் தான் இங்கே சீமெந்து கட்டிடங்கள் அமைக்கப்படுவதில்லை. வருடம் ஒரு தடவை ஒத்துப்பந்தல் போட்டு தான் இங்கே எல்லாம் பூஜை நடக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த கட்டிடங்கள் அமைக்கப்படுவதில்லை. இங்கே எங்களுடைய பிரதம குருவின் கருத்துப்படி எங்களுடைய மூதாதையரின் சொற்படியும் வரலாறுகளின்படியும் இந்த 8 பந்தல்களும் தலைமை வகிக்கின்ற பந்தலாக எங்களுடைய தாய் பந்தல் இங்கே காணப்படுகின்றது. எல்லா பந்தல்களை விட ஒரு 3 அடி முன்னால் எங்களுடைய பந்தல் நீளமாக அமைந்திருக்கும். கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு முன்பதாக இருந்து எங்களுடைய இந்த தாய்ப்பந்தலிலே குளித்தில் பாடப்படுவதும் நோற்பெறிவதும் எங்களுடைய தாய்ப்பந்தலின் முதற்பந்தலாக அமைந்தது. எங்களுடைய தாய்ப்பந்தல் நோற்பு கண்டதன் பின்பாடு அனைத்து 7 பந்தல்களும் நோற்புக்கு ரெடியாகுவார்கள். அதேபோல் நாங்கள் குளித்தில் பாடி 7 எடுத்து குளித்தில் பாடி 2 அடி பாடினத்திற்கு பிறகுதான் அடுத்த பந்தல்கள் அவர்கள் குளித்தில் பாடுவதற்கு ரெடியாகுவார்கள். ஏனென்றால் இவ்வளவு பந்தல்களுக்கும் தாய்மையாக வைக்கின்ற பந்தல் எங்களுடைய தாய்ப்பந்தல். இந்த தாய்ப்பந்தலில் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் எங்களுடைய கண்ணகி தாயார் இந்த போர் கொண்டொரு பந்தலாக அமைகிறது. எந்த பந்தல்களுக்குள்ளும் இல்லை, தாய்ப்பந்தலுக்குள் மாத்திரம்தான் இந்த போர்மடை இருக்கின்றது. எங்களுடைய கண்ணகி தாயார் அந்த கொக்கட்டி மர பொந்திலே உள் சென்று மறைந்த அதைத்தான் நாங்கள் இப்போது போர் மடை என்று சொல்லுகிறோம். அதிலே பெரிய மடைகள் வைத்து பூசைகள் எல்லாம் செய்து ஒவ்வொரு வைகாசி திங்களிலும் குளித்தில் ஆடுகின்ற எங்களுடைய கண்ணகி தாயாருக்காக நாங்கள் அந்த போர் மடையை மிகவும் பக்தி பரவசத்தோடு பல பூஜைகள் எல்லாம் செய்து அந்த போர் மடையை ஆண்டுக்கு ஒரு முறை அதை பிரதம குரு அவரோடு இருக்கின்ற அவருடைய சிஷியர்கள் எல்லாம் அந்த போர்மடையை தோண்டுவார்கள். அதை தோண்டுகின்ற நேரம் நாங்கள் சென்ற வருடம் போடுகின்ற காணிக்கைகள் போர்மடைகளுக்குள் இருந்து வரும். அதுவும் அந்த போர்மடை நாங்கள் எங்களுடைய முழங்கை போகின்ற அளவு மாத்திரம் உள் செல்ல வேண்டும். நாங்கள் அதை எங்கள் கட்டுமானத்தின்படி எங்களுடைய கை உள் செல்லும் வரை அதை நாங்கள் தோண்ட வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை உள் செலுத்தக்கூடாது. அது மூதாதையர்கள் குறிப்பிட்ட முறைப்படி இப்போதும் அதன் ஆதிக்கம் இப்பயும் வந்து கொண்டிருக்கின்றது. உள்ளே நாங்கள் கை வைத்து பார்த்தால் அம்மாளின் ஒரு மேல் செல்கின்றது. அம்மாளின் ஒரு பளிங்குமா மண்டபத்தின் ஒரு மாபிள் காட்சி ஒன்று எங்களுடைய இந்த 3 இஞ்சிகளுக்கும் வடிவாக விளங்கும். எனது மனைவியின் அவரின் தகப்பனார் கூறியதற்கிணங்க முன்னவர்கள் இந்த போர்மடையிலே சில்லறை காசுகளை போடும்போது அவர்கள் காதை வைத்து கேட்டால் அந்த சில்லறை காசு
உள்ளே சென்று கலீர் என்ற ஒலி ஒன்று கேட்கும். அப்படி அந்த போர் மடைக்குள்ளே அந்த சில்லற காசுகள் எல்லாம் இந்த தாயாருடைய 1000 கால் எங்களுடைய பிரதம குரு கூறிய வழி 1000 காலுடைய எங்களுடைய பளிங்கு மண்டபம் காணாந்தனை முதல் எங்களுடைய கோராவளி வரை தாயாருடைய இந்த 1000 கால் பளிங்கு மண்டபம் காணப்படுகிறது. அந்த புலவருக்கு கனவிலே சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், நீங்கள் எனக்கு ஆலயங்கள் எல்லாம் கட்ட தேவையில்லை, நான் 1000 கால் மண்டபம் உருவாகி இருக்கிறேன், நீங்கள் காணிக்கைகளும் எனக்கு செலுத்த தேவையில்லை. அவருடைய கனவிலே அவரை உள்ளே இழுத்து சென்று காட்டியிருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் இட்ட காணிக்கைகள் எவ்வளவு குமியலாக எங்களுக்கு தெரிகின்றது என்று. இந்த பக்த அடியார்கள் இட்ட காணிக்கைகள் மிகவும் தாயாருடைய பாதத்திலிருந்து 16 அடி உயரம் வரையிலான அந்த குவியல் சில்லறை மணிகள் அங்கே காணப்படுகின்றது. நீங்கள் இப்போது பக்தர்கள் இடுகின்ற பணத்தை நீங்கள் இந்த ஆலயத்திற்காக, மக்களுக்காக, வருகின்ற பக்தர்களுக்காக இந்த போர்மடையில் இருக்கின்ற பணத்தை நீங்கள் எடுத்து மக்களுக்கு தேவைகளை செய்யுங்கள். நீங்கள் போர்மடைக்குள் இட வேண்டாம். நீங்கள் விட்ட அவ்வளவு பணமும் என்னிடம் நிறைவாக செல்வமாக காணப்படுகின்றது என்று. இப்போவும் இந்த போர்மடையிலே போனால் எந்த அடியாரும் கண்கலங்காத அடியார்கள் அந்த இடத்திலே முட்டுக்காலிட்டு வணங்கும் போது கண்கலங்கி தான் செல்வார்கள். எத்தனையோ 1000 நேர்த்திக் கடன்களை வைத்து எங்களுடைய ஆலயம் சிறியதாக இருந்தாலும் எங்களுடைய கண்ணகி தாயாரின் அற்புதங்கள் மிகவும் பெரியதாக இருக்கின்றது. அதுவும் இந்த தாய்ப்பந்தலிலே காணப்படுகின்ற அற்புதங்கள் மிகவும் மிகவும் பெரியதாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு நல்ல பிரதம குரு ஒன்று வாய்த்திருக்கின்றார். அவர் இந்த ஆலயம் மட்டுமல்ல, கோரகளிமடு காளி கோயில், எங்களுடைய கோராவளி தாய்ப்பந்தல், எங்களுடைய குடுமிமலை கண்ணகியம்மன், எங்களுடைய கிரான் குமாரர் ஆலயம், மாவடிவம்பு காளி கோயில், இப்படிப்பட்ட பல ஆலயங்களில் பிரதம குருவாக இருக்கின்றார். அவர் எங்களுக்கு அமைத்தது மிகவும் மிகவும் எங்களுக்கு ஒரு பெரியதொரு வாய்ப்பு. அதே மாதிரி இங்கே இருக்கின்ற தேவாதிகளின் வாக்குகள், வருகின்ற பக்த அடியார்களுக்காக வழங்கப்படுகின்ற வாக்குகள் 100க்கு 100 விதமாக அவர்கள் மன சந்தோஷத்துடன் தான் வெளியில் செல்லுகின்றார்கள். இன்னும் அவர்கள் கூறிய வாக்குகளில் எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் எங்களுடைய தாயாரின் அருள் வாக்காக அவர்களுடைய வாய்களிலே இருந்து வருகின்ற அனைத்து வாக்குகளும் எங்களுடைய தாயாரின் நேரடி அருள் வாக்குகளாக அமைகின்றது. எனவே இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் 2 எங்களுடைய குருமாரும் கூறியிருக்கின்றார்கள். கூறுவதற்கு இல்லை. ஏனென்றால் நீங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற போது வடிவாக உங்களுடைய 2 கண்களாலும் பார்க்கின்றீர்கள். பக்த அடியார்கள் தாய்ப்பந்தலிலே பாருங்கள், காலையில் 8 மணி முதல் இன்னும் அந்த வரிசைகள் கிரமமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த போர்மடையிலே நாங்களும் ஒரு எங்களால் இயன்ற ஒரு காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று அவர்களுடைய கரங்களால் கண்ணீர் மல்கி அந்த போர்மடையிலே இட்டு செல்லுகின்றார்கள். எங்களுடைய கண்ணகி தாயார் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துக்களும் இல்லாமல் தனது முந்தானை முடிச்சிலே வைத்து காப்பது போல் அதை சொல்லுவார்கள். 1000 கண்ணுடைய தேவி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, எதுக்கும் ஒரு மயங்காத பத்தினி, பத்தாத பத்தினி. அவ இந்த பாண்டியன் கண்ணை கெடுத்த ஒரு மாங்கனி. கோவலனுக்காக பிறந்த ஒரு செந்தாமரை கன்னிதான் எங்களுடைய கண்ணகி. கோவலனுக்காக பிறந்த செந்தாமரை கன்னியாக இருந்தாலும் பாண்டியனின் கண்ணை கெடுத்த மாங்கனி. அப்படிப்பட்ட பலரோராலும் போற்றப்படுகின்ற இந்த கண்ணகி அம்மாளுடைய மகிமை இந்த கோராவளியிலே அமைந்திருக்கின்றது. இந்த கோராவளியிலே வைகாசி திங்களில் குளித்தில் ஆடுவதற்காக, குளித்தலை பார்ப்பதற்காக இந்த பக்த அடியார்கள் எவ்வளவோ இடங்களில் இருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே மாதிரி எங்களுடைய தேவாதிகளின் வாக்குகள் ஒவ்வொரு வருடங்களும் சிறப்பான வாக்குகளாக அமைய வேண்டும். கண்ணகி தாயாருடைய அருள் வாக்காக அது அமைய வேண்டும். நீங்களும் எங்களுடன் வருடம் வந்து எங்களுடைய பேட்டிகளை எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் ஆலயங்களின் சார்பாகவும், எங்களுடைய தாய்ப்பந்தலின் சார்பாகவும், எங்களுடைய குருமார்களின் சார்பாகவும், எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்து, இந்த ஆலயத்தை நீங்கள் இந்த கோராவளியிலே இருக்கின்ற தாய்ப்பந்தலுக்குரிய அகிம்சைகளை, இவர்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் மக்களுக்காக
கொண்டு செல்லுகின்றீர்கள். இதை எத்தனையோ ஆயிரம் மக்கள்கள், எத்தனையோ லட்சம் மக்கள்கள் பார்க்கின்றார்கள். மென்மேலும் உங்களுடைய இந்த யூடியூப் சேனல் மென்மேலும் வளர வேண்டும். நீங்களும் தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என கூறி நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சிவனனுமயம் பெற்ற செல்வதன வந்தாய், தேவாதி தேவருமன் கண்டு மகந்தார்கள். புகழமை இனி முதல் பூசவலி கொன்றாய், புகழான கோடண்டெழுத்தெழுத வந்தாய். பவனமுடன் ஏதற்கள் வேலி குகந்தாய், தந்தயமு வெண்டு வரி தந்தினறி கொண்டாய். கவனரன முக்கோண சக்கர முதித்தாய், கரிபுகா குன்புகளை நாங்கள் அறிவோமே. தந்தனதனாதனதனாதனதனானாம் தனநாதனாதந்தனாதந்தனானாம் தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானாம். தீர்வங்கி கோராவளி காடல் உரைகின்ற செல்வி கண்ணக மீதில் காவியம் இயற்ற எகபருகி கம்பாரை வில்லில் உரைகின்றார். ஏசனார் கணபதிக்கு செய்தரக வேணும், பார்வங்கு வட்டிமா உள்ளது தலைக்கவோ. பத்தினியும் வருடக்கவே வந்தாய், தாரகு கொக்கட்டி நிழலுரைகின்ற தாயே கருணை நாங்கள் அறிவோமே. மானிடதன் கவலையோடு நிற்க அனல் பெற்று உவகானமான பொருளாயி, தெரியாத கேளையினால் பாடும் ஒரு காவியம் தெய்வமே பொறுத்தருத வேணுமே அம்மா. குளிரான காற்று மணல் அரிதாக வந்து குடி கொன்ற மாயமது குலகு தெரியாதோ. பொறியானது போரதிடல் அது மெரிச்சது, சுற்றி நீரோடு சுழியாதோ மாதே. தந்தனதனாதனதனாதனதனானாம் தனநாதனாதந்தனாதந்தனானா மாதண்டு குணை நம்பி பரிசமொரு திங்கள் வருகிறார் குடியிருப்பேராவூர் தானும். தேரன்ற செங்கரடி கொம்மாதுரைத்தானம் தெளிவான வந்தாரே மூல சித்தாண்டி. தாயண்ட முறக்கட்டம் தேனையொடு சந்து வழி தயவான கோரகளிகிறான் என்று மோரும். மாதன்று ஒன்னடிவனங்கு வாரம்மா, வண்ணவழியானதொரு மதுரருணலம்மே. தந்தனதனாதனதனாதனதனானாம் தனநாதனாதந்தனாதந்தனானாம். அம்மையே உன நம்பியிருக்கிறார்கள் கூட அழகான வாழனக வேற்றாலை மூறும். உண்மையாய் நிறவோடை கிண்ணி அடியாரோ, உனை தொழுது ஏங்குவதையுலகம் அறியாயோ. உண்மையாக கரையில் தேனை பலோரும் திறமான பட்டிமாருள்ளவருமாள்க. தன்மையாய் உனை வந்தி பூத்துவாரம்மா, தலை கொன்ற கொக்கட்டி தங்கு கண்ணகிய. சரியான காற்று மணல் தலை கொன்ற வல்மெனிட சகலருமங்க. பொங்குவார் மற்ற நாள் புதுப்பானதனிலே, புகழான எருமை வழிபாலவி கரந்தும். எங்கெங்கும் உள்ளது போல் மாங்கனி
மங்களாச்சூளை இளைவாலை கனியொழுகு வரிகளும் படைக்க மங்கார கற்புறமும் பாடையது வீச பரிவார கொக்கட்டி கண்டு வந்தவளே தந்தனதநாதனதநாதனதனானாம் தனநாதநாதந்தநாதந்தனானாம் கண்டறியாத கொடுமயதினாலும் கரிகாலம் ஒன்றுலகு சொல்லுவதினாலும் வென்று பிள்ளைகளதுக்கு நெஞ்சி மதுனாலும் பெற்றதாய் தந்தைக்கு ஏசுவதனாலும் உங்களது கோளது கொடுமையதினாலோ குருகூரன் பேசி மருதி வினகளாலும் அண்டே மறு நாள் போலி ரங்கனையம்மா எங்கள் துயரிக்க வந்த கண்ணகத்தாய தந்தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தநாதந்தனானா தந்தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தநாதந்தனானா யோ நன்றியா